மாரியம்மன்கிட்ட வந்துட்டோம். ரொம்ப குறுகிய பாதையாக இருக்குது. இப்போ இருந்தால் இதில் வந்து இடம் இல்லை. அந்த அளவுக்கு அம்மன் கோயிலுடைய இந்த பாதை இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இந்த அம்மன் கோயில் அமைஞ்சிருக்கிறது. பஸ்ஸில் வர பக்தர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இங்கே வந்து காரில் அப்படி வர்றதை விட பஸ்ஸில் வர்றது ரொம்ப நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கோயில் தெரியுது. திருவேற்காடு தேவி கருமாரி அம்மனை நோக்கி நாம் வந்து விட்டோம். ஏதோ நல்ல சக்தி வாய்ந்த அம்மன்ன்றாங்க. பொதுவாக அம்மனை பொறுத்தவரை அங்கங்கே அமர்ந்து அந்தந்த ஏரியா மக்களுக்கு நன்மை தருவாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே மாங்காடுல மாரியம்மன், காமாட்சி மாரியம்மன், இங்கே வந்து தேவி கருமாரி அம்மன், இப்படி நம்ம தமிழர்கள் அம்மனை வணங்கிய வரலாறு நிறைய இருக்குது. வகையில் இப்போ கோயிலுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறோம். பாருங்க, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. யாரே போக முடியல. இந்த ஆட்டோஸ் நிற்கிது. யாரும் ரிவர்ஸ் எடுத்து போகணுன்னா கூட முடியாது சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ ஒன்றும் தெரியல. ரொம்ப நெருக்கடியான ஒரு தெரு. 2 பக்கங்களும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கடை தெரு, மார்க்கெட்டு மாதிரி இது பாருங்க. நம்ம தரிசிக்க இவ்வளோ பேர் வராங்க. நம்ம தப்பா